வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 23 இன்னைக்கு யூஎன் பப்ளிக் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படுதுப்பா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மக்களுக்குன்னு சில விஷயங்களை கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணியே ஆகணும். கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணக்கூடியவங்களையும் அட் த சேம் டைம் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்களே அந்த பப்ளிக் சர்வீஸில், ஸோ அவங்களெலாம் பாராட்டணும், அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் சர்வீஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு அப்படின்றதே ஒரு நல்ல வளமான ஒரு விஷயமா இருக்கும். இது இந்த மாதிரி நாட்களை நம்ம கொண்டாடுறதுனால அப்படி என்னப்பா நமக்கு ஒரு பாசிட்டிவ் அமைய போகுது அப்படின்னா, இன்னும் சில நாடுகளில் இதை பற்றியான ஒரு தெளிவான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஒரு பெரிய லெவலில் இல்லாமல் இருக்கலாம், சில சுகாதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதை பார்த்துன்னு இருக்கவங்க அந்த நாடு இப்படி இருக்குது, ஸோ இதை இப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ நாம் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பப்ளிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வந்து அவார்ட்லாம் கொடுத்து அவங்கள செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக யூஎன் பப்ளிக் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் விடோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 2011 ஐக்கிய நாடுகள் சபையால் ஒரு பெரிய லெவலில் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 லார்டு ராஜ் ரூம்பா அப்படின்ற ஒரு பர்சன் 37 வயசில் தன்னுடைய கணவர் இழந்ததுக்கு அப்புறம் 7 குழந்தைங்களை வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களுடைய பையனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தான் இது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஐக்கிய நாடுகள் அளவுக்கு எல்லா நாடுகளும் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. ஏன்னா இப்போ ஒரு அடிதடி, ஒரு சண்டை, இல்லை ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வேலையாக இருக்கலாம். கணவனை இழந்ததுக்கு அப்புறம் சுற்றி இருக்க சமூகம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வன் இருக்குதுல்ல, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையான ஒன்றாவே பார்க்கப்படுது. அட என்னப்பா நீ இன்னும் ஆதி காலத்திலே வாழ்ந்துனுங்கிற, நம்மளாம் அந்த மாதிரி இல்லையே, நம்மளாம் மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசலாம். நீங்கள் வளர்ந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்னால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சில இடங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ஏரியாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தமிழ்நாட்டிலே இந்த கதி அப்படின்னா இந்தியா லெவலில் எத்தனை பேர் இருப்பான், உலகம் முழுக்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து ஒரு விதவைகள் மேலே ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, இல்லை இதோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை பிம்பத்தையை உருவாக்கி ஒரு சமூக ரீதியான ஒரு சிக்கல்களால் கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நிற்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாகவே இருக்குது. இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விடோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட் ஜூரா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துலங்க. இந்த ஜூரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இது பெரின் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1975 இந்த ஜூரா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழி பேசுகிறவங்களுக்கும் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரம் தான் இது. இன்றைக்கும் நேற்றுக்கு உருவான பிரச்சனை இல்லைங்க. இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் அங்கே நடந்த ஒரு போர்கள் மூலமாக மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இந்த பகுதிக்கெலாம் வந்தாங்க. அப்போ தான் இந்த மொழி ரீதியான மாற்றங்கள்ன்றது அவங்களுக்குள்ளே ஏற்பட இது ஒரு 2 பிரிவாக மாறி பல வருஷங்கள் கழித்து இப்போ அது பெரிய போராக மாறி பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து இப்படியே மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜூரா அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து தனியாக எங்களுக்கு வேணும்னு கேட்க, அப்போ அதுக்காக வாக்கெடுப்பு நடத்திடலாம், நீங்கள் வந்து பெரினோடே இருக்கீங்களா இல்லை ஜூராவோட போய் சேர்ந்துறீங்களான்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு ஃபஸ்ட் டைமாக நடத்துனாங்க. அந்த வாக்கெடுப்பு வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் 1979 ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்பு மூலமாக ஜூரா அப்படின்ற பிளேஸ் வந்து தனியாகவே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஆதரவு தெரிவிக்க அதே மாதிரி பிரிஞ்சும் வந்தாங்க. ஸோ அதனால் தனியாக உருவாக்கப்பட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜூரா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட்டு ஒக்கினாவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஜப்பானால் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. இந்த ஒக்கினாவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இது வந்து அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாராக இது பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ஜப்பானில் நடந்த ஒரு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வுனா இந்த போராக தான் இருக்கும். 1945 தான் இது நடந்தது. ஆல்ரெடி இந்த டேவை நம்ம பார்த்துருப்போம் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏன்னா அப்போ தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,40,000 ஜப்பானியர்கள் வந்து இறந்து போனாங்க இந்த போரில். இந்த அமெரிக்காவினுடைய ஒரு அகோர தாக்குதல் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒக்கினாவா அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய 90% கட்டிடங்கள் அழிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,10,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு கருப்பு சரித்திரத்தை இந்த ஜப்பானுக்கு ஏற்படுத்துச்சு இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து அனுசரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒக்கினாவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜாப்பனீஸ். நெக்ஸ்ட் கனடாவில் இன்றைக்கி டெரரிஸ்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வரலாறுங்க. காரணம் என்னென்னா இந்தியா, ஜெர்மனு, அப்புறம் கனடா இந்த 3 நாடுகளுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம். அட் த சேம் டைம் இந்திரா காந்தியினுடைய இறப்புக்கும் இதுக்குமே சம்பந்தம் இருக்குது. சீக்கியர்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது.
இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு உச்சகட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த வெடி விபத்து. இந்த வெடி விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெல்லியிலேருந்து அயர்லாந்துக்கு போகக்கூடிய ஏர் இந்தியா விமானம் 182 என்ன ஆச்சுன்னா ஒரு 31,000 அடியில் வந்து வெடித்து செதறிச்சு. அதில் வந்து 268 கனடியர்கள், 27 பிரிட்டனை சார்ந்தவங்க, 2 இந்தியர்கள், 10 அமெரிக்கர்கள் உட்பட கிட்டத்தட்ட 329 பேர் வந்து இறந்து போனாங்க. இது வந்து கனடாவினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய பேரழிவாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து 2003 என்ன ஆச்சுன்னா, இந்திரஜித் சிங் ரேயாட் அப்படின்ற ஒரு பர்சன் முன் வந்து நான் தான் என்னுடைய வெடி விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியல. ஸோ இப்படி ஒரு வெடி விபத்து நடந்தது இல்லையா? ஸோ அதில் இறந்து போனவங்களுக்காக ஒரு நினைவு காட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா கனடாவில் இன்றைக்கி டெரரிஸ்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட் ஃபர்ல்டு ஃபீமேல் ரேஞ்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான். இன்றைக்கி வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% குறைவாக தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த துறையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை ஊக்குவிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாகவும் இருக்குது. அதுலேயும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் 18 குழுக்கள் வந்து இந்த ரேஞ்சர்ஸாக இருக்கிறாங்க. இந்த ரேஞ்சர்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலை, அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலைங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக கூட பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கூகுள் மேப்பை வச்சு போயிடணும்னு வச்சுங்களேன். காட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கும், மர்மமான இடங்கள் இருக்கும். ஸோ இந்த பகுதிகளை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எங்கே எந்த அரிய வகை மூலிகை இருக்குது, எந்த அரிய வகை மகரம் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு யாருனா உள்ளே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதனா ஒரு மான் கூட்டம் வரும், இல்லாட்டி யானை கூட்டம் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வந்து அது தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸை முன்னாடியே அங்கே ஷேர் பண்ணணும். இப்படி ரொம்பவுமே இக்கட்டான ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சர்ஸோடைய வேலை. அதை வந்து பெண்கள் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதில் இந்த 11% நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த பெண்மணிகள் ஒருத்தவங்க சம்பாதிக்கிற அந்த பைசா வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 16 பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கைன்றது நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வேலையாக அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி 2021 பார்த்தீங்கன்னா ஹவு மெனி எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து பாராட்டும் அப்படின்றதுக்காகவும் அவங்கள செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபீமேல் ரேஞ்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த வீரர்களை கொண்டாடுறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் உமன்ஸ் இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து அடா லவ்லேஸ் சார்லஸ் பாபேஜ் அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களுடைய பங்கை கொடுத்தாங்க. ஸோ அதை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காகவும் அட் த சேம் டைம் இன்ஜினியரிங் துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய சவால் அப்படின்றது பெருசு தான். அதுலேயும் ஹைடி லேமர் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளூடூத், ஜிபிஎஸ், சிடிஎம்ஏ, ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பர்சனாக பார்க்க போகிறாங்க. இப்படி இன்ஜினியரிங் துறையில் என்ன தான் ஆண் அதிகம்ன்றது அதிகமாக இருந்தாலும் அது அதிகமாக வேலை செய்கிறவங்க ஆண்களாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு பெண்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா 2014 90ஆவது ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து சூஸ் பண்ணாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் இன்ஜினியரிங் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒலிம்பிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு க்ரீக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு, அதுவும் ஒரு மத வழிபாடாக தான் இருந்திருக்கு. அப்போ எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த கிரேக்கில் ஒரு பகுதியில் ஒன்றா கூடி இந்த விளையாட்டு போட்டின்னு நடத்த ஆரம்பித்தாங்க. இதனுடைய கான்செப்ட் நல்லா இருக்கவே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஃபுல்லாக பரவ அப்படியே க்ரீக் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. க்ரீக்லேருந்து பல நாடுகளுக்கு போக அது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1894 என்ன இருக்குது அப்படின்னா இதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனே உருவாக்குனாங்க, அதாவது ஒலிம்பிக்கினுடைய இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1987 கிட்டத்தட்ட 47 நாடுகள் இதில் வந்து பங்கு பெற்றாங்க. ஸோ இது பயங்கர ஃபேமஸாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கினுடைய விளையாட்டு அப்படின்றது பெரிய லெவலில் போச்சு. ஸோ இது வந்து சில நாடுகள் கூட இன்றைக்கி வந்து அவங்க நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் டேவாக கூட இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்மேனியா கூட பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டேவாக வந்து இதை பார்க்குறாங்கப்பா. இப்படி ஒலிம்பிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பங்கேற்று விளையாடக்கூடிய அந்த வீரர்கள்லாம் பெருமைப்படுத்துறதுக்காகவும் அட் த சேம் டைம் இந்த ஆர்கனைசேஷன் உருவாச்சுல அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 23. நெக்ஸ்ட் வேர்ல்டு விசில் ப்ளோயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இந்த விசில் ப்ளோயர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு காவல்துறையிலையோ ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து தப்பு பண்ணுறாங்க, இல்லாட்டி அந்த கவர்மெண்ட் சிஸ்டமே தப்பு பண்ணுது, இல்லாட்டி ஒரு பெரிய தனியார் நிறுவனம் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான தப்பு பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த ஆதாரங்களோட கரெக்டான வேலை அதை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்களுடைய தவறுகள்ன்றது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகும் இல்லையா. அப்படி தப்பு பண்ணுறவங்கள சுட்டி காட்டக்கூடிய அந்த ஊழல் பண்ணுறவங்களாம் எடுத்து வெளில சொல்லக்கூடிய அந்த பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம இந்த டே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்துருப்போம். அப்போவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன், எந்தெந்த வருஷம் எந்தெந்த நாடுகள் இதை வந்து தடை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் வந்து இதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் ஏன்னா தப்பு இருந்ததுன்னா அதை தகுந்த ஆதாரங்களோட
விஷயங்களோட எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய அந்த பர்சன்ஸை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் இந்த டே வந்து உருவாகிறாங்கப்பா. 1960 தான் பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு செல்ல பேராக இந்த விசில் ப்ளோயர்ஸ்னு வச்சாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக வேர்ல்டு விசில் ப்ளோயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 23. இது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற உச்சகட்ட உரிமையினுடைய உணர்வே அடக்குமுறை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.